செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 23ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ராத்திரி மணி 11:48. ஜே தூங்காம வால் கிளாக்கே பார்த்துட்டு இருக்கா. மனசுக்குள்ள அந்த பைத்தியம் எனக்கு அனுப்புன போட்டோவை பார்த்ததுல இருந்து எனக்கு தூக்கமே வரல. அதுலயும் மோசமான விஷயம் என்னன்னா, நான் மெசேஜ் அனுப்புனாலும் அவன் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். லாஸ்ட் பார்ட்ல காகாங் ஜேக்கு கீஃபரோட ஒரு போட்டோ அனுப்புனா இல்லையா, அத பத்தி தான் ஜே சொல்லிட்டு இருக்கா. அப்படி மனசுக்குள்ளவே சொன்னவ மொபைல் எடுத்து பாக்குறா. இன்னும் அவன் கிட்ட இருந்து ரிப்ளையே வரல. சேனு போனை வச்சவ அவன் கீஃபர் இல்லனா அப்போ யாரு? இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே கன்ஃபார்மான விஷயம் என்னன்னா, அவன் எங்க கிளாஸ் பசங்க கிட்ட ரொம்ப நெருக்கமானவன். அப்படி சொன்னவ கீஃபர் இருந்த போட்டோவை பார்த்துட்டு அவன் போட்டிருந்த ட்ரெஸ் என்ன ஏதோ பார்ட்டில இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பர்த்டே பார்ட்டியோ? நான் இங்க டென்ஷனா இருக்கும் போது அவன் அங்க சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கானா? எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. நாங்க இங்க அழுதுட்டு இருக்கோம், நீ எங்க ஜாலியா இருக்கியான்னு கத்துறா. அடுத்ததா சிஎனுக்கு கால் பண்ண போறா. ஏன்னா கீஃபரை கான்டாக்ட் பண்ற ஒரே ஆள் அவன் மட்டும் தான். கால் பண்ண போறப்பதான் ஜேக்கு அவ போன்ல ரீசார்ஜ் இல்லாத விஷயம் ஞாபகத்துக்கு வருது. இப்போதைக்கு மெசேஜ் மட்டும் தான் அனுப்ப முடியும். அதனால வேற வழி இல்லாம போனையே பார்த்துட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் மைண்ட் வாய்ஸ்ல பர்சி கிட்ட ரீசார்ஜ் பண்ண சொல்லிருக்கலாம். ஆனா அவன் என்ன கிண்டல் பண்ணுவான். உண்மையிலேயே என்கிட்ட காசு இல்ல, ஏன்னா என்னால சேவ் பண்ண முடியல. என்கிட்ட கடன் வாங்கினவன ஆளை காணும். இன்னும் அவன் திருப்பி கொடுக்கல. அந்த பணத்தை ஒழுங்கா சேர்த்து வச்சிருந்தனா இப்போ நல்ல ஷூ வாங்கிருக்கலாம். அப்படி சொன்னவ மறுபடியும் வால் கிளாக்க பார்க்க 12 ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. அதாவது பிப்ரவரி 29 ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா கீஃபரோட பர்த்டே. இப்போதைக்கு கீஃபருக்கு விஷ் பண்ணணும்னா இருக்கிற ஒரே வழி காகாங். அவனுக்கு கால் பண்ணணும்னு ரூம்ல இருந்து வெளியே போறா. அதாவது ஏரிஸ தேடி போறா. மனசுக்குள்ள கடவுளே அவன் மோசமான மூட்ல மட்டும் இருக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டே போறா. ஏரிஸ் ரூம் கிட்ட போயிட்டு மெதுவா கதவு தட்டுறா. உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. மறுபடியும் கதவு தட்டி பாக்குறா. அப்பவும் எந்த சத்தம் வரல. 3வது முறையா கதவு தட்டாம மெல்ல கதவு திறந்து பாக்குறா. நல்ல வேலை ஏரிஸ் கதவு பூட்டவே இல்ல. கதவு திறந்துக்க சந்தோஷப்படுறா. ஏரிஸ் நல்லா தூங்கிட்டு இருக்க அவரோட மொபைல் பெட்டுக்கு பக்கத்துல இருக்க டேபிள் மேல இருக்குது. ஜே சத்தம் போடாம பூனை மாதிரி போய் அந்த மொபைல் எடுக்கிறா. ஆனா அதை அன்லாக் பண்றதுக்கு ஏரிஸோட கைரேகை தேவை. திரும்பி ஏரிஸ பார்க்க ஏரிஸ் போர்வை இழுத்து போத்திக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஒரு கை தலைக்கு கீழேயும் இன்னொரு கை பெட்ஷீட்குள்ளேயும் இருக்குது. போனை அன்லாக் பண்ணணும்னா கண்டிப்பா ஏரிஸோட கைரேகை தேவை. அதனால ஜே பொறுமையா பெட்ஷீட்குள்ள இருக்க அவர் கையை எடுத்து ஒவ்வொரு விரலா போன்ல வைக்கிறா. ஆனா எந்த விரலுக்குமே போன் அன்லாக் ஆகல. 4 விரல் முடிஞ்சிருச்சு. இருக்கிறது கடைசி சுண்டு விரல் மட்டும்தான். ஜே அந்த விரல் எடுத்து போன்ல வைக்கிறதுக்குள்ள அப்ப ஏரிஸ் மறுபடியும் பெட்ஷீட் இழுத்து போத்திக்க கை பெட்ஷீட்குள்ள போயிடுது. ஜேக்கு வேற வழி இல்ல. அதனால மறுபடியும் அவர் கைய மெல்ல வெளியே எடுக்க, ஆனா ஏரிஸ் மறுபடியும் பெட்ஷீட்டை இழுத்து போத்திக்கிறாரு. ஜேக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பேந்த முழிச்சிட்டு இருக்கா. அப்போ அவ கையில இருந்த போன் தெரியாம தவறி ஏரிஸ் மேலேயே விழுந்துருது. நல்லா தூங்கிட்டு இருந்த ஏரிஸ் வழியில கத்த, அவரு கத்தல ஜே பயந்து போய் கட்டில் பக்கத்துல உட்கார்ந்துடுறா. ஜேக்கு ஏரிஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. ஆனா அவரு வலிக்கு இவதான் காரணம்னு தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவாரோன்னு பயமா இருக்கு. அதனால அப்படியே உட்கார்ந்துருக்கா. இன்னொரு பக்கம் ஏரிஸ் வழியில அலறிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவருடைய குரல் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கி போக ஜே மெல்ல எட்டி பாக்குறா. பார்த்தவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. ஏன்னா ஏரிஸ் அங்க இல்ல. உடனே எழுந்திருச்சு போய் பெட்டு முழுக்க போனை தேடுறா. அதுவும் காணும். ஏரிஸ் போறப்போ அதையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டார் போல இருக்கு. அப்போ அவ பின்பக்கத்துல இருந்து நீ இத தானே தேடுறன்னு ஒரு குரல் கேட்க ஜேக்கு தூக்கி வாரி போடுது. மெல்ல திரும்பி பாக்குறா. பின்னாடி ஏரிஸ் தான் நின்னுட்டு இருக்காரு. ராத்திரி நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. ஜேவால உண்மையை சொல்ல முடியல. அமைதியா தலை குனிஞ்சு நின்னுட்டு இருக்கா. அப்ப ஏரிஸ் என்ன ஏன் அந்த இடத்துல அடிச்சேன்னு கேக்குறாரு. ஏன்னா ஜே மொபைல போட்டது ஏரிஸோட பிரைவேட் பார்ட்ல. உடனே என்ன குறை சொல்ற? அப்ப ஜே கோவம் வந்த மாதிரி, அது நான் தான், உனக்கு எப்படி தெரியும்? என்ன எப்படி குறை சொல்ற? அப்படி கேட்டவ அத நான் வேணும்னே பண்ணலன்னு சொல்றா. அப்படின்னா நீ தான் பண்ணன்னு ஒத்துக்கிறியா? உண்மையாவே தெரியாம நடந்துச்சு. போன் கையில இருந்து தவறி விழுந்துருச்சு. அப்புறம் அது உன்னோட பிரைவேட் பார்ட்ல விழுந்துருச்சு. ரொம்ப சாரின்னு சொல்றா. இந்த நேரத்துல என் போன் உனக்கு எதுக்குன்னு ஏரிஸ் கேட்க, ஒரு கால் பண்ணணும், என்கிட்ட பேலன்ஸ் இல்ல. உடனே ஏரிஸ் அவர் போன்ல ஏதோ பண்ணிட்டு ஜே கிட்ட அவர் மொபைல கொடுக்க, அவன் நடந்துக்கிறது ஜேக்கு குழப்பமா இருக்கு. இருந்தாலும் கொடுத்த போனை வாங்கிட்டு ஹோம் பட்டனை அழுத்த உடனே திறந்துக்குது. அதாவது ஏரிஸ் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு கொடுத்திருக்காரு. ஜே ஆச்சரியமா அவரை பார்க்க, நான் பாஸ்வேர்டை ரிமூவ் பண்ணிட்டேன், பேசி முடிச்ச உடனே திருப்பி கொடு, அதுக்கப்புறம் அடுத்த தடவை என்ன ஒழுங்கா எழுப்புன்னு சொல்லிட்டு தூங்க போறாரு. அதை கேட்ட ஜேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படியோ ஃபைனலா காகாங்க்கு கால் பண்ண போறேன் அப்படி மனசுக்குள்ளவே சொன்னவ ஏரிஸ்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போறா. அங்க போனவ அவ மொபைல்ல இருந்த காகாங் நம்பர் எடுத்து
ஏரிஸ் போன்ல இருந்து அவனுக்கு கால் பண்றா. ஒரு பக்கம் ரிங் போக ஜேஜேக்கு இங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அந்த பக்கம் கால் அட்டன் பண்ண ஜேஜே சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. வழக்கம் போல அந்த பக்கம் கால் அட்டன் பண்ணவங்க பேசவே இல்ல. உடனே ஜேஜே, ஹாய் காகாங், நான் தான் ஜேஜே. இப்பவும் அந்த பக்கத்துல இருந்து ரிப்ளையே வரல. உண்மையிலே நீ யாரு? உன் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. எனக்கு ஒன்னும் புரியல. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்குது. நீ யாருன்னு சொல்லிடு. ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காத. ஜேஜே இவ்வளவு தூரம் பேசினதுக்கு அப்புறம் அந்த பக்கத்துல இருந்து தொண்டையை சரி பண்ற மாதிரி லைட்டா சத்தம் கேக்குது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஜேஜேக்கு கீஃபர் தான் தோணுது. உடனே அவன்கிட்ட ஏதாவது பேச முடியாதா? நான் இவ்வளவு நேரம் பேசி பேசி தொண்டை வறண்டு போயிடுச்சு. ஆனா நீ இன்னும் அமைதியா இருக்க. சொன்னவ கிளாக்க பாக்குறா. மணி இப்போ 12:09. அதாவது கீஃபருடைய பர்த்டே. அத பார்த்தவ மூச்சை நல்லா இழுத்து விட்டுட்டு, இந்த காகாங் யாருன்னே தெரியல. ஆனா அவன் கீஃபருக்கு சம்பந்தப்பட்டவன் மட்டும் உறுதியா தெரியுது. அப்படி மனசுக்குள்ளவே சொன்னவ, ஹேய், நீ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நீ கீஃபருக்கு க்ளோஸா இருக்கிறன்னு தெரியும். அதனால நான் சொல்றத அவன் கிட்ட சொல்லிடுன்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றா. அவ சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கத்துல இருந்து லைட்டா சிரிப்பு சத்தம் கேக்குது. அதை கேட்ட ஜேஜே மனசுக்குள்ளவே, அந்த முட்டாள் என்ன பார்த்து சிரிக்கிறானோ, அது கூட எனக்கு தெரியாம போயிடுச்சு. இப்படி சொன்னவ அவன் கிட்ட, சரி நீ எவ்வளவு வேணாலும் சிரிச்சுக்கோ. அவ அப்படி சொன்ன உடனே அந்த பக்கத்துல இருக்கவங்க சிரிப்பை குறைச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேஜே மனசுக்குள்ளவே, கீஃபர் கிட்ட சொல்ல என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் அவன் கிட்ட சொல்ல முடியுமான்னு நினைக்கிறா. அடுத்ததா காகாங் கிட்ட, அவனை சீக்கிரம் திரும்பி வர சொல்லு. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. செக்ஷன் ஈக்கு அவன் தேவை. நிறைய பேர் அவனை நம்பி காத்துக்கிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவன் கூட மறுபடியும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஜேஜே இப்படி சொன்ன உடனே அவ கண்ணுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துருது. மூச்சு விடவே கஷ்டமா இருக்கு. எப்படியோ எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரமா முடிச்சிட்டு வர சொல்லு. அவன் இவ்வளவு நாள் தூரமா இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியல. இதுவும் என்னோட பர்த்டே விஷ் தான். அவன் மனசுக்கு உண்மையா இருக்கணும், என்கிட்ட உண்மையா இருக்கணும். நான் அவனுக்கு செஞ்ச எல்லாத்தையும் மன்னிக்கணும். அவன் சீக்கிரம் திரும்பி வருவான்னு நம்புறேன். ஆனா வர முடியலனாலும் பரவாயில்ல, நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஏத்துக்கிறோம். தயவு செஞ்சு நான் சொன்ன எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லு. நீ சொல்லுவேன்னு உன்னை நம்புறேன். என்னால ரொம்ப நேரத்துக்கு பேசிட்டு இருக்க முடியாது. என் அண்ணன் கோவப்படுவான். அதனால காலை கட் பண்ண போறேன்னு சொல்றா. அப்ப கூட அந்த பக்கத்துல இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. அதனால ஜேஜே காலை கட் பண்ண போறப்போ ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. ஆனா தெளிவா கேட்கல. யாரோ அழுதுட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஜேஜே அது என்னன்னு கேட்க போற நேரத்துல கால் தானா கட் ஆயிட மறுபடியும் கால் பண்றா. ஆனா அந்த பக்கம் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதை கேட்ட ஜேஜே, காகாங் அழுதானா? ஏன்? நான் அவனுக்கு பிடிக்காத ஏதாவது சொல்லிட்டேனா? இல்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? இப்படி தனக்கு தானே கேள்வி கேட்டுட்டு இருக்க, யாரோ மெல்ல ரூம் கதவு திறக்கிறாங்க. பார்த்தாக்க ஏரிஸ் தான் வராரு. வந்தவர் ஏதாவது நடந்துச்சான்னு கேக்குறாரு. உடனே ஜேஜே கண்ணீரை தொடச்சுக்கிட்டு, இல்ல நான் கொஞ்சம் ஓவர் டிராமாட்டிக்கா இருந்தேன்னு சொல்றா. அதை கேட்ட ஏரிஸ் ஜேஜேவை இழுத்து அவர் ஷோல்டர்ல சாச்சுக்கிட்டு, இது அவனை பத்தியான்னு கேக்குறாரு. அவரு கேள்வி கேட்ட உடனே ஜேஜே மனசு ஒடிஞ்சு அழ ஆரம்பிச்சிடுறா. கொஞ்சம் அழ அடங்குனதுக்கு அப்புறம், எனக்கு ஏன் இப்படி நடக்குது? நான் ஏன் இப்படி இருக்கேன்? அவன் எதுவும் செய்யலனாலும் நான் கஷ்டப்படுறேன். அவன் இங்க இல்லனாலும் எனக்கு வலிக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஃபீல் ஆகுது? அதுக்கு ஏரிஸ், நீ கீஃபரை காதலிச்சிட்ட, இதெல்லாம் சாதாரணம்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜேக்கு கடுப்பா இருக்கு. நான் முன்னாடியே உன்னை வார்ன் பண்ணேன், நீ அவனை காதலிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு. ஆனா கேட்டியா? உனக்கு எப்படி தெரியும் நீ அவனை லவ் பண்ணியான்னு ஜேஜே எரிச்சலோட கேட்க, அதை கேட்ட ஏரிஸ் கடுப்பாகி கைய ஓங்க. உடனே ஜேஜே அவர் கைய தடுத்துடுறா. ஃப்ரேயா, எல்லா ஸ்டோரி உனக்கு தெரியாதா? எனக்கு நல்லா தெரியும். நான் காதலிக்கிற மாதிரி அவங்க யாரும் கீஃபரை உண்மையா காதலிக்கல. அவங்க அவனை பார்த்து பயந்தாங்க. அந்த முட்டாளுக்கு ஒரு பொண்ணை பிடிக்கிற விதமே வேற மாதிரி. ஏரிஸ் சொன்னதை கேட்ட ஜேஜேக்கு இதே வார்த்தைய இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. அது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவ, ஒரு நிமிஷம், உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேக்குறா. அவன் கேர்ள்ஸ் கிட்ட எப்பவுமே இப்படிதான் இருப்பான். நல்ல வேளை அவனுக்கு சீக்கிரமாவே இன்ட்ரெஸ்ட் போயிடும். பொண்ணுங்களை மனுஷங்களா கூட ட்ரீட் பண்ண மாட்டான். எப்பவும் எல்லாரையும் விட மேல இருக்கணும்னு நினைப்பான்னு ஏரிஸ் சொல்ல, ஏன் ஏரிஸ் நீ கீஃபரை ஏன் இவ்வளவு ஹேட் பண்றன்னு ஜேஜே கேட்க, ஏரிஸால பதில் சொல்ல முடியல. அதை புரிஞ்சுக்கிட்ட ஜேஜே, சாரி வேண்டாம், சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றா. அவன் எப்பவும் மத்தவங்க பேசுறத கேட்க மாட்டான். உண்மை தெரியாமலேயே பர்சி விஷயத்துக்கு நான் தான் காரணம்னு என் மேல பழி போட்டான். கீஃபரை பத்தி எரிச்சல் படுற விஷயங்கள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்தவங்க எக்ஸ்பிளேஷனை அவன் கேட்கவே மாட்டான். ரொம்ப நேரோ மைண்டட், ஷார்ட் டெம்பர் கூட, மூட் ஸ்விங் அதிகம், ஸ்பாயில்டு ஃபெலோ, ரொம்ப ஃப்ளர்ட் பண்ணுவான். இந்த மாதிரி கீஃபரை பத்தி நிறைய சொன்ன ஏரி சிரிக்கிறாரு. காரணம் தெரியலனாலும் ஜேஜேவும் அவர் கூட சேர்ந்து சிரிக்கிறா. கொஞ்ச நேரம் சிரிச்சதுக்கு அப்புறம் ஜேஜேக்கு அழுக வந்துருது. அழ ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்த ஏரி சிரிப்பை நிறுத்திட்டு ஜேஜேவை ஹக் பண்ணிக்கிறாரு. கொஞ்ச நேரம் அவளை அழவிட்ட ஏரிஸ்
ஜேன்னு கூப்பிட அதுக்கு அவ இன்னைக்கு அவனோட பர்த்டே, ஆனா அவன் எனக்கு கால் பண்ணல, மெசேஜ் பண்ணல, இது கொஞ்சம் கூட நியாயம் கிடையாதுன்னு சொல்றா. ஏரிஸ் அவ முதுகுல மெல்ல தட்டி கொடுத்துட்டு போதும் ஜே, அவனை நினைச்சு இவ்ளோ அழாத, உண்மைய அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. என்ன உண்மைன்னு இவ கேட்க கீஃபர் இனிமே திரும்பி வரமாட்டான்னு நினைக்கிறேன், அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. உடனே ஜே இல்ல அப்படி சொல்லாத, நீ சும்மா தானே சொல்றேன்னு கேக்குறா. அதுக்கு ஏரிஸ் நாளைக்கு ஆஞ்சலோ கிளம்புறாரு, வாட்சன் என்டர்பிரைஸ்ல இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு, அந்த கம்பெனியோட புது மேஜர் ஷேர் ஹோல்டரை அறிமுகப்படுத்த போறாங்க, அங்க அவனுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கிறப்போ மறுபடியும் நம்ம கிட்ட திரும்பி வருவான்னு உண்மையாவே நினைக்கிறியான்னு கேக்குறாரு. அதை கேட்ட ஜேஜேக்கு இன்னும் அழுக ஜாஸ்தியா வருது. ஏரிஸ் சொல்றது சரிதானோ, ஒருவேளை அவன் உண்மையாவே திரும்பி வரமாட்டானோ, என்கிட்ட வரமாட்டானோ, இப்ப அவனுக்கு அங்க ஒரு புது வாழ்க்கை இருக்கு, அந்த வாழ்க்கையில நான் இல்ல, நாங்க இல்ல, நான் இனிமே நம்பிக்கை வைக்க கூடாது, ஆனா அவன் திரும்பி வருவான்னு ஏன் நம்புறேன், அவன் திரும்பி வருவான், கண்டிப்பா வருவான், அவனே சொன்னான்னு மனசு பிடிவாதமா சொல்லுது. அதை கேட்ட ஜேஜே அவன் திரும்பி வரணும், இங்க வரணும், என்கிட்ட திரும்பி வரணும், அவன் வரலனா நான் என்ன பண்ணுவேன், அவனை முழுசா மொத்தமா இழந்துருவானோ. ஏரிஸ் இதை என்கிட்ட இப்ப ஏன் சொன்னான்னு புரியல, எங்க 2 பேருக்கு நடுல ஓகேன்னு நினைச்சேன், அப்படி இருக்கும் போது இதை ஏன் சொன்னா, இன்னும் என்ன காயப்படுத்தணும்னு நினைக்கிறானோ. அப்படி நினைச்சவ உடனே ஏரிஸ் கிட்ட நீ சொன்னத வாபஸ் வாங்கு, அவன் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காக கைய ஓங்குறா. உடனே ஏரிஸ் ஜே நிறுத்துன்னு குரல் கொடுக்க நீ சொன்னத வாபஸ் வாங்கு, அவன் வருவான் வருவான், ஏன்னா அவன் வரலனா என்னால அதை தாங்க முடியாதுன்னு சொன்னவ அழ ஆரம்பிச்சிடுறா. அழுதுகிட்டே ஏரிஸ் மடியில படுத்துக்கிறா. ஏரிஸ் அவ முடிய கோதி விட அவளுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்ப ஏரிஸ் உனக்கு ஒரு ஃபன்னியான விஷயம் சொல்லட்டுமான்னு கேட்க ஜேஜே அதுக்கு பதில் சொல்லல, எனக்கு என்னோட உண்மையான வயசே தெரியாதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே உண்மையாவே உன் வயசு உனக்கு தெரியாதான்னு கேக்குறா. நான் முன்னாடியே சொன்னேன்ல, நம்ம சிப்ளிங்ஸ்னு நீ சந்தேகப்படக்கூடாதுன்னு தான் என் உண்மையான வயசை சொல்லலன்னு, அது போய் என்ன தத்து குடுக்கறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் உன் வயசு தான், அப்போ உனக்கு 3 வயசு, நான் உன்னை விட பெரியவன்னு தெரியும், ஆனா எவ்வளவு பெரியவன்னு தெரியாது. அதை கேட்ட ஜேஜேக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, அமைதியா இருக்க. அடி பாவி, இதுக்காவது சரின்னு சொல்லிட்டு ஏறி சிரிக்கிறாரு. இதுல வஸ்டான விஷயம் என்ன தெரியுமா, எனக்கு பர்த் சர்டிபிகேட் கூட கிடையாது, அதனால ஆஞ்சலோ எனக்கு 3 வயசு ஆகுதுன்னு நினைச்சாரு, அப்போ உனக்கு உண்மையான வயசு எப்படி தெரிஞ்சதுன்னு ஜேஜே கேட்க நான் ஸ்கூலுக்கு போனப்போ உன் அம்மா இல்ல நம்ம அம்மா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன், அப்ப பர்சி கூட என்ன கிண்டல் பண்ணா, உனக்கு உன் வயசே தெரியாதா முட்டாள்னு. அதை கேட்ட ஜேஜேக்கு லைட்டா சிரிப்பு வருது. அவளும் பர்சியும் ஒரே மாதிரி யோசிக்கிறாங்களோன்னு தோணுது. ஆனா உண்மையிலேயே இது ஏரிஸோட தப்பு கிடையாது, யாராவது பெரியவங்க சொல்லி இருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும். வயசை பத்தி அம்மா ஏரிஸ் கிட்ட சொல்ல மறந்துட்டாங்க போல இருக்கு. அப்படி நினைச்சவ நீ சந்தோஷமா இருக்கியா, அம்மா கூட வளராம இருந்ததுக்கு சந்தோஷமானு கேக்குறா. எனக்கே தெரியல, என் வாழ்க்கை ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அவன் அப்படி சொன்ன உடனே ஜேஜே நிமிந்து ஏரிஸ பார்க்க இப்ப தூங்கு, நான் உன்னை பார்த்துப்பேன். அவரு அப்படி சொன்ன உடனே ஜேஜேக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட விடலாம் இல்ல, வேணும்னே ஏரிஸ வம்பு இழுக்கிறதுக்காக ஏரிஸ் உன்னோட மூக்கு தோலை ரொம்ப பெருசா இருக்கு, அது மூலமா உன் மூளை கூட தெரியுதுன்னு சொல்ல ஏரிஸ் அவன் நெத்திலே சுண்டி விட வலியில ஆணு கத்துறா. கொஞ்ச நேரத்துல ஜேஜே தூங்கிட ஏரிஸ் அவன் நெத்திய பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுண்டி விட்டதுல அவன் நெத்தி செவந்து போயிருக்கு. அதை பார்த்து ஃபீல் பண்றாரு. ஏரிஸ் மனசுக்குள்ளவே அழுததால அவ கண் வீங்கி இருக்குது. அவகிட்ட மாறாத ஒரே விஷயம் இருக்குதுன்னா அவளோட பிடிவாதத்தை தவிர ரொம்ப அழறது. அப்படி சொன்ன ஏரிஸ்க்கு சின்ன வயசுல அவரு ஜேஜேவை எப்படி பாத்துக்கிட்டாருன்னு ஞாபகத்துக்கு வருது. அப்படியே நமக்கு பிளாஷ்பேக்கா காமிக்கிறாங்க. இப்ப நடக்கிறதெல்லாம் சின்ன வயசு ஜேஜேக்கும் ஏரிஸ்க்கும் நடுவுல நடக்கிறது. ஜேஜே அரின்னு கூப்பிடக்கூடாது, ஏரிஸ்னு கூப்பிடணும்னு ஏரிஸ் அவளுக்கு சொல்லி கொடுக்க அம்மா எங்க, அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, போய் ரொம்ப நேரம் ஆச்சு சொன்ன ஜேஜே கீழே கிடக்கிற கல் எடுக்கிறா. உடனே ஏரிஸ் அவ கையில இருந்த கல்லை வாங்கி தூரம் வீசிட்டு தூசி எல்லாம் தட்டி விடுறாரு. ஏன்னா ஜேஜே மண்ணுல விளையாண்டாக்க அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், விளையாடாம பாத்துக்கோன்னு அம்மா சொல்லிட்டு போயிருக்காங்க. அதனாலதான் ஏரிஸ் அவளை மண்ணுல விளையாடாம பாத்துக்கிறாரு. அப்போ அம்மா வீட்டுக்கு வர அம்மாவை பார்த்த உடனே ஏரிஸ் ரொம்ப சந்தோஷமா அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடுறாரு. ஆனா அம்மா ஏரிஸ சுத்தமா கண்டுக்கல. அவனை துளி கூட பார்க்காம நேரா ஜேஜே கிட்ட போய் அவளை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஜேஜேவும் ரொம்ப சந்தோஷமா அம்மா ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேக்குறா. அம்மாவை மிஸ் பண்ணியா, அம்மா வேலைக்கு போயிருந்தேன். ஜேஜேவும் சரின்ற மாதிரி தலையாட்ட அதுக்கப்புறம் தான் அம்மா திரும்பி ஏரிஸ பாக்குறாங்க. அடுத்ததா எல்லாரும் வீட்டுக்கு போக உள்ள போன உடனே அம்மா ஏரிஸ் கிட்ட கதவை மூடிட்டு வான்னு சொல்றாங்க. ஏரிஸும் கதவை மூடிட்டு உள்ள போக அம்மா கையில பெரிய கவர் இருக்கு. கவர் முழுக்க நிறைய சாப்பாடு இருக்குது. அத பார்த்த ஜேஜே வாவ்
எவ்வளவு சாப்பாடு பாரு, ஏரின்னு சொல்றா, ஏரிஸ்ன்னு சொல்லு, அவன் உன்னோட பெரியவன்னு அம்மா சொல்றாங்க. அதை பார்த்த ஏரிஸ் மனசுக்குள்ளவே அம்மா வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வரப்பெல்லாம் சாப்பாடு கொண்டு வருவாங்க, அது அவங்களோட பாஸ் கொடுத்ததுன்னு சொல்லுவாங்க. சில சமயத்துல எனக்கும் ஜேஜேக்கும் டாய்ஸ் கூட வாங்கிட்டு வருவாங்க. ஆனா எனக்கு இதை விட அம்மா வீட்லயே இருந்தாதான் பிடிக்கும். நாங்க அவங்க கூட இருக்கிறப்போ எனக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும்னு சொல்றாரு. ஒரு நாள் அம்மா முகத்துல சில காயத்தோட வீட்டுக்கு வராங்க. யார் கூடவோ சண்டை போட்ட மாதிரி ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து வீட்டுல இருந்த லேடி அங்க வர அம்மாவுக்கும் அவளுக்கும் வாக்குவாதம் ஏற்படுது. ஏன்னு இவங்க ரெண்டு பேருக்கும் புரியல. அப்போ அவங்கள பார்த்த ஜேஜே அழற தோனியில அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களான்னு கேக்குறா. உடனே ஏரிஸ் போயிட்டு அவளை ஹக் பண்ணிட்டு, இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போட்டுக்கலன்னு அவளை சமாதானப்படுத்துறாரு. உண்மையாவா? ஆமா, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போனாக்க உண்மையாவே அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கல. ரெண்டு பேரும் சேர்ல உட்காந்து ரொம்ப சத்தமா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அம்மா, அவன் எவ்வளவு நல்லவனா நடிச்சான், ஆரம்பத்துல இருந்தே திட்டம் போட்டிருக்கான், மளிகை பொருள் வாங்கி கொடுத்தா நான் அவன் கூட சேர்ந்துருவேன் நினைச்சானா, என் குழந்தைங்களுக்கு வேற வேற அப்பானா நான் எதுக்கும் ஒத்துக்குவேன் நினைச்சானான்னு கோவமா சொல்றாங்க. அதுக்கு பக்கத்து வீட்டு லேடி, சரி உன் கோவம் புரியுது, ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா எதுக்காக உன் தலைய நீயே சுவர்ல இடிச்சுக்கிட்டேன்னு கேக்குறாங்க. அதுக்கு அம்மா, அந்த கேவலமானவன் என்ன அரைஞ்சான், அடிச்சா நான் பயந்துருவேன் நினைக்கிறானான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க, நீ இப்போ என்ன பண்ண போற, உன் குழந்தைங்க அவங்க நிலைமை என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது, என் குழந்தைய கூட கூட்டிட்டு போற மாதிரி வேற வேலை தேடிப்பேன். ஏரிஸ ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு சொல்றாங்க. அப்ப பணம், ஸ்கூல் ஃபீஸ், யூனிஃபார்ம், புக்ஸ், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு அம்மா சொல்ல, அதெல்லாம் எவ்வளவு நாளுக்கு பத்தும்னு அவங்க கேட்க, எனக்கே தெரியல, அப்படின்னா உன் வீட்டுக்கு திரும்பி போ, உன் அம்மா கிட்ட குழந்தைங்களை அறிமுகப்படுத்து. அதுக்கு அம்மா, அவங்க ஏன் அம்மாவே இல்ல, நான் என் அப்பாவோட சட்டபூர்வமான வாரிசு கிடையாது, அவங்க என் அப்பாவோடைய மனைவின்றதுனால என் மேல இறக்கப்பட்டு என்னை வளர்த்தாங்க, அப்படின்னா நீ ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்க, ஏரிஸ் என் வயித்துல இருந்தப்போ என் சிப்ளிங்ஸ் என் கூட சண்டை போட்டாங்க, அதனால வெளியே வந்துட்டேன், அப்படின்னா ஜேஜோட அப்பாவுக்கு கால் பண்ணு, அவரு பணக்காரர் தானே, இந்த வீடும் நிலமும் அவர் தானே கொடுத்தாரு. அம்மா அதுக்கு பதில் சொல்லாம திரும்பி ஏரிஸ பார்த்துட்டு கோபமா, ஜேஜேவை பார்த்துக்கோன்னு சொன்னல, நீயே எங்க வந்த போன்னு சொல்றாங்க. உடனே ஏரிஸ் ஜேஜே கிட்ட போக அவ மறுபடியும் மண்ல விளையாடிட்டு இருக்கா. ஏரிஸ் அவளை போய் தடுக்க, அவங்க சண்டை போடுறாங்களான்னு கேக்குறா. இல்ல, சும்மா பேசிட்டு இருக்காங்க, ஆனா அவங்க என்ன பேசினாங்கன்னு எனக்கு புரியல அப்படி சொன்ன ஏரிஸ் அதுக்கு மேல அம்மா சொன்னதை பத்தி நினைக்காம ஜேஜே கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. விளையாடுறப்போ அம்மா ஏரிஸ ஸ்கூல்ல சேர்க்க போறேன்னு சொன்னாங்க இல்லையா, அது ஞாபகத்துக்கு வர ஜேஜே கிட்ட அந்த விஷயத்த சொல்றாரு. அத சொன்ன ஏரிஸ்க்கு பக்கத்து வீட்டு ஆண்டியோட பையன் டெய்லி ஸ்கூலுக்கு போறப்போ ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்றது ஞாபகத்துக்கு வருது. அதை நினைச்சு பார்த்தவர், ஒரு நாள் நானும் ஸ்கூலுக்கு போவேன், போறப்போ ஜேஜேவையும் கூட கூட்டிட்டு போவேன்னு சொல்றாரு. அடுத்ததா ஏரிஸ் நல்லா தூங்கிட்டு இருக்க அம்மா ஏரிஸ் எழுந்துருன்னு கத்துறாங்க. பாதி தூக்கத்துல இருந்த ஏரிஸ் அலண்டு போய் எழுந்துச்சு உட்கார்றாரு. அம்மா ஜேஜேவை ஒரு பெட்ஷீட்ல போத்திக்கிட்டே, நாம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என் பேகை எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஜேஜே தூக்கிக்கிட்டு போறாங்க. ஏரிஸ்கா என்ன நடக்குதுன்னே புரியல. அம்மா சொன்ன மாதிரி பேகை தூக்கிக்கிட்டு அவங்க பின்னாடி ஓடுறாரு. அடுத்ததான் ஜேஜேவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவளுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்க நர்ஸ் வந்து அம்மா கிட்ட ஏதோ சொல்றாங்க. ஏரிஸ்க்கு ஒன்னும் புரியல. ஜேஜே ஒரு பக்கம் எதுவும் பேசாம அமைதியா கிடக்குறா. அப்போ நர்ஸ் கிட்ட பேசின அம்மா ஏரிஸ் கிட்ட வந்து, நீ இப்போதைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னு இவரு கேட்க, ஏன்னா நம்ம கிட்ட காசு இல்ல, ஜேஜேவுடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்கு இருந்த எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஸ்கூலுக்கு போகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் அவங்க கூட போய் படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. முடியாதுன்னு சொன்னல, நம்ம கிட்ட காசு இல்லன்னு அம்மா கத்த, ஆனா எனக்கு போகணும்னு ஏரிஸும் கத்துறாரு. ஏன் போக முடியாது, எனக்கு படிக்கணும், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கணும், அங்க படிக்கவும் எழுதவும் கத்து கொடுப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் ஏன் அனுப்ப மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு அம்மா பதில் சொல்லாம ஏரிஸ அடிக்கிறாங்க. வலி தாங்க முடியாம ஏரிஸ் வேண்டாமா அடிக்காதீங்கன்னு அழறாரு. நன்றி கெட்ட பயல, உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு தெரியாதா, நீ உன் பங்குக்கு என்ன கஷ்டப்படுத்தாதன்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க கைய ஓங்க. அப்போ உள்ள வந்த ஒரு வயசான லேடி அம்மாவை தடுக்கிறாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, ஏரிஸ் ஜேஜோடைய பாட்டி. குழந்தைய ஏன் அடிக்கிறேன்னு கேட்டுக்கிட்டே அவங்க ஏரிஸ் கிட்ட வர, அம்மா அவங்கள ஏரிஸ் கிட்ட நெருங்க விடாம தடுத்துட்டு என் குழந்தைக்கு டிசிப்ளின கத்து கொடுத்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் ஏரிஸ்க்கு அவங்க தன்னோட பாட்டின்னு தெரிய வருது. ஜேஜேக்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் பாட்டி அடிக்கடி போய் ஏரிஸையும் ஜேஜேவும் பாத்துக்கிறாங்க. போறப்பெல்லாம் பொம்மையும் சாப்பாடும் வாங்கிட்டு போய் கொடுக்கறாங்க. இப்போ இவங்க அம்மாக்கு புது வேலை கிடைச்சிருக்கு. இதுல பிரச்சனை என்னன்னா, நாள் முழுக்க வேலை பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஹாஃப் டே ஒர்க் தான். மத்தியானம் 12 மணிக்கு போனாங்கன்னா இருட்டுறதுக்கு முன்னாடியே வந்துருவாங்க. ஆனா இப்போ பசங்க
ரெண்டு பேரும் தூங்குறதுக்கு முன்னாடியே கிளம்பி போனாக்க அவங்க நைட்டு தூங்க ஆரம்பிக்கும் போது தான் ரிட்டர்ன் வீட்டுக்கே வராங்க. சில சமயத்துல அவங்க ரிட்டர்ன் வரப்போ பசங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருப்பாங்க. பாட்டி டெய்லி வந்து இவங்கள பாத்துக்கிட்டதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் அம்மா இல்லாதது பெருசா தெரியல. ஆனா ஒரு நாள் பாட்டி வீட்டுக்கு வரல. உடம்பு சரியில்லையா இல்ல ஏதாவது வேலையில பிஸியா இருந்தாங்களான்னு தெரியல. அன்னைக்கு பார்த்து ஜேஜே வயிறு வலிக்குதுன்னு அழறா. உடனே ஏரிஸ் அவளை தூக்கி ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டு ஜேஜே வயிறு வலிக்குதுன்னு சொல்றப்போ அம்மா யூஷுவலா அவ வயித்துல ஒரு மருந்து தடவி விடுவாங்க. ஏரிஸ் அந்த மருந்தை தேடி எடுத்து அம்மா செய்யற மாதிரியே அவ வயித்துல மருந்து தடவி விடுறாரு. அப்படி தடவுறப்போ மருந்து கொஞ்சம் கீழே சிந்திடுது. மருந்து தடவியும் ஜேஜேக்கு வலி குறையில. அம்மா வேணும்னு அழ ஆரம்பிச்சிடுறா. அம்மா வேலைக்கு போயிருக்காங்க வந்துருவாங்கன்னு ஏரிஸ் சொல்ல ஜேஜே அவ சொல்றத கேக்குற மாதிரி இல்ல. இருக்க இருக்க அவ அழுக ஜாஸ்தி ஆயிடுது. அவளை எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியாம ஏரிஸ் ஒரு பக்கம் தவிச்சிட்டு இருக்க அப்போ கேட்டை திறக்கிற சத்தம் கேக்குது. அம்மா வந்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட ஏரிஸ் அம்மா கிட்ட சொல்றதுக்காக ஓடுறாரு. அம்மா ஏரிஸ் கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீ என்ன பண்ண ஜேஜே ஏன் அழறான்னு கேட்டு ஏரிஸ ஒதுக்கி விட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போன உடனே ஜேஜே அவங்கள ஹக் பண்ணிக்க அம்மா அவளை தூக்கி பெட்ல படுக்க வைக்க போறப்போ ஏரிஸ் மருந்த கீழே சிந்தினார் இல்லையா அதை மிதிச்சிடுறாங்க. உடனே ஏரிஸ் கிட்ட என்ன இதுன்னு கேட்டுட்டு அந்த மருந்த முகந்து பாக்குறாங்க. முகர்ந்த உடனே அது ஜேஜேவுடைய மருந்துன்னு புரிஞ்சிடுது. இதை எதுக்காக தொட்டன்னு கேக்குறாங்க. நான் ஜேஜேக்கு கொஞ்சம் போட்டு விட்டேன்னு ஏரிஸ் சொல்ல முட்டாள் உன்னால எல்லா பிரச்சனையும் ஆயிடுச்சு உனக்கு அறிவு இல்லையா ஏன் இத கீழே சிந்தனன்னு கேக்குறாங்க. அடுத்ததா ஜேஜேவை பெட்ல படுக்க வச்சுட்டு ஒரு ஈர துணியை எடுத்துட்டு வந்து அந்த மருந்தை தொடச்சுக்கிட்டே ஏரிஸ திட்டுறாங்க. தொடச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தன்னை அடிக்க போறாங்கன்னு ஏரிஸ்க்கு புரியுது. மனசுக்குள்ளவே சில சமயத்துல நான் எது செஞ்சாலும் தப்புதான் போல இருக்கு. உண்மையிலேயே அம்மாக்கு ஜேஜே மேலதான் பாசம் போல இருக்கு. மறுநாள் காலையிலே அம்மா ஏரிஸ் கிட்ட நான் கிளம்புறேன் நான் சொன்னதை மறந்துடாத ஜேஜேவை தனியா விட்டுட்டு வெளியே போகாதான்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுறாங்க. ஏரிஸ் உள்ள வந்து பார்க்க ஜேஜே இன்னும் தூங்கிட்டு இருக்கா எழுந்திருக்கல. அதனாலதான் அம்மாவால அவகிட்ட பாய் சொல்ல முடியல. ஏரிஸ் போயிட்டு ஜேஜேவுடைய போர்வையை சரி பண்ணி விட்டுட்டு அவ முகத்தை பாக்குறாரு. லைட்டா பொறாம வருது. ஏன்னா அவங்க அம்மா இவன் மேல துளி கூட பாசத்தை காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஜேஜே மேல மட்டும்தான் பாசமா இருக்காங்க. அப்ப ஏரிஸ் மனசுக்குள்ளவே என் அம்மாக்கு நான் தேவையில்லாத மாதிரி தோணுது. ஆனா பரவாயில்ல இவ என்னை விட சின்னவ எனக்கு புரியுது. குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸோட அன்பு அதிகம் தேவைப்படும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. அப்படி சொன்ன ஏரிஸ் ஜன்னல் வழியா ரோட்ட பாக்குறாரு. இன்னைக்கு பாட்டி வரமாட்டாங்கன்னு தோண பாட்டி கொடுத்த பொம்மை எடுத்துக்கிட்டு போய் வீட்டு வாசல்ல உட்காந்து விளையாடுறாரு. அப்போ ஏரிஸோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வா விளையாட போகலான்னு கூப்பிடுறாங்க. உடனே ஏரிஸ் எழுந்து போய் ஜேஜேவை பார்க்க அவ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவான்னு தோணுது. அதனால அவ எழுந்திருக்கிறதுக்குள்ள கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துடலான்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போறாரு. அடுத்ததான் எல்லாரும் கிரவுண்டுக்கு போக அங்க இவங்களோட பெரிய பசங்க பாஸ்கெட் பால் அது இதுன்னு கேம்ஸ் விளையாடிட்டு இருக்க இவங்கெல்லாம் அவங்க விளையாடுறதையே பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஏரிஸ் நான் பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் இதெல்லாம் விளையாடணும்னு மனசுக்குள்ளவே சொல்றாரு. கேம்ஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்ததுல எவ்வளவு நேரம் போச்சுன்னே தெரியல. விளையாடி முடிச்ச பசங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்ப அப்பதான் ஏரிஸ்க்கு ஜேஜேவுடைய ஞாபகமே வருது. உடனே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடுறாரு. அங்க போனாக்க வெளிகேட்டும் வீட்டோட கதவும் திறந்து கிடக்கு. அத பார்த்த ஏரிஸ்க்கு பயம் வந்துருது. ஜேஜேன்னு அவளை கூப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள ஓடுறாரு. அப்போ அவர் மேல பலமா ஒரு அடி விழ கீழே விழுந்துடுறாரு. பார்த்தாக்க அம்மாதான் கையில ஒரு குச்சியை பிடிச்சிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப கோவமா இருக்காங்க. அது மட்டும் இல்ல ஏரிஸ்க்கு இன்னும் பல அடிகள் விழுது. அம்மா வலிக்குது அடிக்காதீங்கன்னு கதறாரு. ஆனா அம்மா அவர் கத்துறத காதலே வாங்கிக்கல. ஜேஜேயை விட்டுட்டு போகாதன்னு சொன்னல ஏன் போனன்னு கேட்டுக்கிட்டே மறுபடியும் அடிக்கிறாங்க. சொன்னதை கேட்கவே மாட்டியா உனக்கு என்ன வெளியே போகணுமா சரி வெளியே போன்னு ஏரிஸ் இழுத்துட்டு வந்து வெளியே விட்டுறாங்க. ஏரிஸ் வேண்டான்னு கெஞ்ச மறுபடியும் இதை செய்வியா சொன்னதை ஃபாலோ பண்ண தெரியாதா இனிமே ஜேஜேவை தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு ஏரிஸ் அழுதுகிட்டே சொல்ல அதுக்கப்புறம் தான் அம்மா ஏரிஸ வீட்டுக்குள்ளவே விடுறாங்க. ஏரிஸ வீட்டுக்குள்ள விட்டுட்டு மறுபடியும் வேலை கிளம்பிடுறாங்க. ஜேஜே வீட்டுக்குள்ள உட்காந்து ஜாலியா பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்கா. அம்மா அவளை எதுவுமே பண்ணல. அதை பார்த்த ஏரிஸ் மனசுக்குள்ள உண்மையிலேயே அம்மாக்கு ஜேஜே மேல மட்டும்தான் பாசம் இருக்குன்னு தோணுது. மறுபடியும் ஒரு நாள் ஜேஜேக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அம்மா லீவ் போட்டுட்டு ஜேஜேவை பாத்துப்பாங்கன்னு ஏரிஸ் நினைக்க ஆனா அம்மா ஏரிஸ ஜேஜேவை பாத்துக்க சொல்லிட்டு வேலை கிளம்பிடுறாங்க. அவளுக்கு ஜுரம் அடிச்சிட்டு இருக்க அவளை எழுப்பி சாப்பிட வைக்கலான்னு ஏரிஸ் ட்ரை பண்ண ஆனா அவ சாப்பிடாம அழுதுகிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறா. ஏரிஸ்கா என்ன பண்றதுன்னே தெரியல. அவளை பார்க்கவும் பயமா இருக்கு. ரொம்ப உடம்பு சரியில்லைன்னா அவளை மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணணும். கையில ஊசிலாம் போடுவாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்போ வெளியே இருந்து ஏரிஸ்னு யாரோ கூப்பிடுறாங்க. ஏரிஸ் வெளியே போய் பார்க்க வெளியே பக்கத்து வீட்டுல இருக்க லேடி நின்னுட்டு இருக்காங்க. வந்தவங்க ஏரிஸ் கிட்ட ஒரு பவுல் நிறைய சாப்பாடு கொடுத்து நீயும் ஜேஜேவும் இதை சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை ஜுரம் அடிக்குது சாப்பிடவே மாட்டேங்கிறான்னு
இருக்கான்னு ஏரிஸ் சொல்ல உடனே அவங்க ஜேஜே உடம்ப தொட்டு பார்த்துட்டு ஐயோ உடம்பு கொதிக்குது, உன் அம்மா எங்கன்னு கேக்குறாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு ஏரிஸ் சொல்ல இந்த நிலைமையில உங்களை தனியா விட்டுட்டு போயிட்டாங்களா, நம்பவே முடியலன்னு சொல்றாங்க. அடுத்ததா ஒரு துணி எடுத்து தண்ணியில நினைச்சு ஜேஜே நெத்தில பத்து போட்டு வீட்டுல ஏதாவது மருந்து இருக்கான்னு பாத்துட்டு வர, நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏரிஸ் ஜேஜேவை பாத்துக்கிட்டே சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவளை விட்டுட்டு தனியா சாப்பிடறதுக்கும் அவனுக்கு மனசு இல்ல. அவளை எழுப்பி ஊட்டி விடணும்னு தோணுது, ஆனா அவளை எழுப்ப முடியல. அப்போ பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ஜேஜேவை எழுப்பி எப்படியோ அவளுக்கு கொஞ்சம் மருந்து கொடுக்கறாங்க. நைட்டும் ஆயிடுது, அம்மா வீட்டுக்கு வரவே இல்ல. பக்கத்து வீட்டு லேடி அம்மா வேலை பார்க்குற இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அவங்க அங்கேயும் இல்ல. இருக்க ஜேஜேயோட உடம்பு மோசமாகிக்கிட்டே போகுது. ஏரிஸ் ஈர துணி எடுத்து ஜேஜே நெத்தில வைக்க கண் முழிச்ச ஜேஜே அம்மா எங்கன்னு கேக்குறா. இன்னும் வரலன்னு ஏரிஸ் சொல்ல அவ அழ ஆரம்பிக்கிறா. அவ அழுதுகிட்டே எனக்கு அம்மா வேணும்னு சொல்றா. எனக்கும் அம்மா வேணும் தான், ஆனா அவங்க இங்க இல்லையே, எங்க போயிருக்காங்கன்னு கூட தெரியலையே, அவங்க சீக்கிரம் வந்துருவாங்க, நாம கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு ஜேஜேக்கு ஆறுதல் சொல்றாரு. ஜேஜே அழுகிய குறைச்சுக்கிட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொல்றா. வீட்டுல சாப்பாடு இல்ல. பக்கத்து வீட்டுல கொடுத்த சாப்பாடையும் ஏரிஸ் சாப்பிட்டதுனால அந்த சாப்பாடும் காலி. இந்நேரத்துக்கு அம்மா வீட்டுக்கு வந்து இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கணும், ஆனா அவங்க இன்னும் வரல. இன்னொரு பக்கம் ஜேஜே வேற எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வேணும்னு சொல்றா. உடனே ஏரிஸ் போயிட்டு வீட்டுல ஏதாவது இருக்கான்னு தேடி பாக்குறாரு. பிரெட் கூட இல்ல. ஒரே வழிதான், வெளியே போய் ஜேஜேக்காக ஏதாவது வாங்கிட்டு வரணும். அதனால வீட்டுல இருந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன், நீ இங்கே இருன்னு ஜேஜே கிட்ட சொல்லிட்டு சாப்பாடு வாங்க போறாரு. வீட்டுக்கு பக்கத்திலே சின்னதா ஒரு சாப்பாடு கடை இருக்கு. அங்க போன ஏரிஸ் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு கேட்க அங்க இருக்கவங்களும் கவர்ல கொஞ்சம் கஞ்சி பேக் பண்ணி தர அதை வாங்கின ஏரிஸ் காசை கொடுத்துக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வரான். கேட்டு கிட்ட வரப்போ அம்மா வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரியுது. உடனே மெல்ல போய் கதவு கிட்ட நிக்கிறான். அம்மா கையில ஸ்லிப்பர் இருக்கு. அதை பார்த்த உடனே அடிக்க போறாங்கன்னு புரிஞ்சிருச்சு. அதுக்குள்ள அம்மா எங்க போன, ஜேஜேவை மறுபடியும் விட்டுட்டு போயிட்டியா, ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறேன்னு கத்திக்கிட்டே அடிக்க வராங்க. உடனே ஏரிஸ் பின்னாடி போக அம்மாக்கு இன்னும் கோவம் வந்துருது. உனக்கு வெளியே தானே இருக்கணும், வெளியவே தூங்குன்னு சொல்லிட்டு கதவு மூடிட்டு போயிடுறாங்க. ஏரிஸ் போயிட்டு கதவு தட்டி அம்மானு கூப்பிட வெளியவே இரு, உள்ள வராதன்னு சொல்றாங்க. ஜேஜே பசிக்குதுன்னு சொன்னா அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணும், கதவை திறங்கன்னு சொல்றாரு. ஆனா அம்மா ஏரிஸ் சொல்றத காதுல வாங்கவே இல்ல, அமைதியா இருன்னு சொல்றாங்க. ஏரிஸும் கதவை கொஞ்ச நேரம் தட்டி பார்த்துட்டு கதவுக்கு பக்கத்திலே உட்காந்துக்கிறாரு. கொஞ்ச நேரத்துல அம்மா லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுல கூட லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஏரிஸ்க்கு நேரம் ரொம்ப ஆயிடுச்சுன்னு புரியுது. ஒருவேளை அம்மாவுக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்காதோன்னு தோணுது. மறுபடியும் ஜேஜேவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. போறப்போ ஏரிஸ ஹாஸ்பிட்டல்ல வச்சு கவனிச்சுக்க முடியாதுன்னு அம்மா அவனை பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போறாங்க. ஜேஜேவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ண அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு பேக்ல ஏரிஸோட துணி எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்த ஏரிஸ் அம்மா நம்ம எங்க போறோம்னு கேட்க உன் பாட்டி வீட்டுக்கு கொஞ்ச நாள் நீ அவங்களோட இருன்னு சொல்றாங்க. ஏரிஸ் எதுவும் சொல்லல. அம்மா ஒரு கையில பேக் எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில ஏரிஸ கூட்டிக்கிட்டு நேரா பாட்டி வீட்டுக்கு போறாங்க. அங்க பாட்டிமா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. பாட்டிய பார்த்த உடனே ஏரிஸ் பாட்டின்னு கூப்பிட ஏரிஸ பார்த்த பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்துதான் அம்மாவும் பாட்டியும் ஏதோ பேசுறாங்க. ஏரிஸ்க்கு அது சரியா புரியல. பாட்டி கிட்ட பேசி முடிச்ச அம்மா ஏரிஸ் கிட்ட கொஞ்ச நாளைக்கு நீ பாட்டி கூட இரு, நான் ஜேஜேவை பாத்துக்கணும்னு சொல்றாங்க. ஏரிஸும் சரின்னு தலையாட்டிட்டு ஜேஜேக்கு நல்லா ஆனதுக்கு அப்புறம் என்ன கூட்டிட்டு போவீங்களான்னு கேக்குறாரு. கண்டிப்பா உனக்காக நான் திரும்பி வருவேன்னு சொன்ன அம்மா மறுபடியும் பாட்டி கிட்ட ஏதோ பேசிட்டு கிளம்பிடுறாங்க. அம்மா திரும்பி வந்து கூட்டிட்டு போவேன்னு சொன்னதுனால ஏரிஸ் அங்க இருக்க வருத்தப்படல. ஆனா ரொம்ப நாள் ஆகியும் அம்மா திரும்பி வரவே இல்ல. ஜேஜே எப்படி இருக்கான்னு கூட ஏரிஸ்க்கு தெரியாது. அப்போ கேட்டுக்கு வெளியே காரோட ஹார்ன் சத்தம் கேட்க உடனே ஏரிஸ் போய் ஜன்னல் வழியா பார்க்க வெளியே பெரிய கார் நின்னுட்டு இருக்கு. காரோட ஹார்ன் சத்தம் கேட்ட உடனே வீட்டுல இருக்க எல்லாரும் கேட்டு கிட்ட போறாங்க. எல்லார் முகத்திலயும் சந்தோஷம். அவங்க எதிர்பார்த்த யாரோ வந்திருக்க மாதிரி தெரியுது. காருக்குள்ள இருந்து ஒரு அழகான பொண்ணு இறங்குறா. அவங்கள பார்த்த ஏரிஸ் அத்தை கிட்ட அவங்க யாருன்னு கேட்க அவங்க கிட்டே கேளுன்னு சொல்றாங்க. அத்தை எப்பவுமே இப்படித்தான், குழந்தைங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துப்பாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ஒரு குழந்தையோட வீட்டுக்குள்ள வரா. அந்த பொண்ணை பார்த்த அத்தை இன்னொரு தொல்லை வந்துருச்சுன்னு சொல்றாங்க. வந்த அந்த பொண்ணு லாரா எப்படி இருக்க, ரொம்ப வளர்ந்துட்ட, ஸ்கூல் எப்படி போகுதுன்னு அத்தை கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க. நம்ம பிரின்சிபல் கிட்ட கேளுன்னு சொல்லிட்டு அத்தை ரூம்குள்ள போயிடுறாங்க. ஏரிஸும் ரூம்குள்ள போகலாம்னு நினைக்கிறப்போ அந்த பொண்ணு கையில இருந்த குழந்தை கண்ணுல பட அதை பார்த்த உடனே ஏரிஸ்க்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அந்த பொண்ணும் ஏரிஸ பார்த்து அன்பா சிரிச்சுட்டு ஹலோன்னு சொல்லிக்கிட்டே ஏரிஸ் கிட்ட வந்து எப்படி இருக்க, உன் பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஏரிஸும் தன்னோட பேரை சொல்ல அப்ப பாட்டிமா இது ஜீனாவோட பையன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதை கேட்ட உடனே அந்த பொண்ணோட முகமே மாறி போயிடுது. ஆனா உடனே ஏரிஸ பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. அப்போ அவங்க கூட வந்த பையன் நீ ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்க, உன் எலும்ப ஈஸியா ஒடிச்சிடலான்னு சொல்றான்.
அதை கேட்ட அந்த பொண்ணு ஆஞ்சலோ அவங்கிட்ட அப்படி பேசாதன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஏரிஸ பார்த்து நான் உன்னுடைய ஆன்ட்டி உன் அம்மாவுடைய அக்கான்னு சொல்றாங்க. அதாவது இவங்க தான் பெரியம்மா, ஆஞ்சலோடைய அம்மா. இதோட தான் இந்த பார்ட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.